ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகிடுச்சு. அந்த சி செக்ஷன் தான் எனக்கு வந்து நான் வந்து இந்த வலி வர ஒவ்வொரு நாளும் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஏன்டா ஜிஹெச் போகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட்டில் பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் கேட்காம ஜிஹெச் போனேன் நார்மலாகுன்னு. அங்கே போனாக்க சிசரியன் தான் எனக்கு பண்ணி வீட்டுக்கு 6வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. என்ன டிஸ்சார்ஜ் பண்ண அன்னைக்கே எப்படி வந்து சீல் வைக்கும். நான் தண்ணியும் எதுவும் போடுங்கலை, எதுவுமே பார்த்துப்பாங்க. அம்மாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னை பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது வீட்டுக்கு வர அன்றைக்கே சீல் வைக்க வேலை இல்லைல்ல. வீட்டுக்கு வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஊந்தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் நான் ஏற்கனவே காமிச்ச ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சாக்க சீல் வச்சிருச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, தையலை பிரித்து விட்டு திரும்ப வந்து வெள்ளி தையலை பிரித்து விட்டு காயம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து தையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம், அதாவது கை குழந்தைய வச்சுட்டு 1 மாதம் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவேன். இந்த ஜிஹெச்சில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது. அவங்க அதை விடுங்க, அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குது தெரியுமா? அப்பாடி எப்படியாவது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தால் போதுன்ற நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது பெயின் கில்லர் போடணுன்னா கூட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அந்த நர்ஸுங்கள்கிட்ட. டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுங்க, டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஒரு 10 நடையாவது நடப்பாங்க, போய் சொல்லிட்டு வருவாங்க. நான் அங்கே அழுதுட்டுருப்பேன். அவங்க அதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் 10 தடவையாவது போய் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது பார்த்துக்கோங்க. ஒரு 10 தடவைக்கு மேலே தான் வந்து அந்த இன்ஜெக்ஷனே போடுவாங்க. அதுவும் திட்டிட்டு, எங்களுக்கு தெரியாதா, போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. ஏன்டா ஜிஹெச் போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, சீல் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஜிஹெச்சில் வந்து அனுபவிச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எங்கே பிரசவம் பார்த்தேன்னா தஞ்சாவூர் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ நான் அனுபவிக்காத வேதனை கிடையாது இன்ன வரைக்கும். என்னால் ஃபஸ்ட் டைமே சிசேரியன் பண்ணி சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பெயின் கிடையாது. 2வது தடவை திரும்ப தையல் போடவும் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வீக் ஆகிடுச்சு உடம்பு. ஒரு சின்ன பொருளை கூட என்னால் தூக்க முடியல. முந்தானேற்று என்ன பண்ணேன்னா, மாப்பு தான் போட்டேன். அப்படியும் அம்மா சொன்னாங்க, வேணாம் போடாதம்மா. அம்மா வந்து சும்மா சொல்லக்கூடாது, என்னை வந்து அப்படி பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன குக்கரை கூட என்னை தூக்க விட மாட்டாங்க, வெயிட்டு தூக்கக்கூடாதுன்றதுனால. நான் கேட்காம மாப்பு போட்டது என்னாச்சுன்னா, எனக்கு பெயின் அப்படியே காலை எடுத்து வைக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு நிலமை. பெயின் கில்லர் போட்டு 2 தடவை பெயின் கில்லர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்படியே அது சிசேரியன் பண்ணியிருக்கும் போது என்ன பெயின் இருக்கும், அந்தளவுக்கு பெயின் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த ஜிஹெச்சில் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்க்குறாங்க. ஸோ ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜிஹெச்சில் இப்படி ஒரு நிலைமையை அனுபவிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ப்ரைவேட்டில் பார்த்துருந்தாலே, எனக்கு ப்ரைவேட்டில் நான் இந்த சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 lakh ஆகிடுச்சு. அதுக்கு நான் ப்ரைவேட்லேயே பிரசவம் பார்த்துட்டு போயிருந்திருக்கேன் போல. ஏன்டா ஜிஹெச் போகணுன்னு ஆகிடுச்சு. இனிமேல் ஜிஹெச் சைடு போகக்கூடாது முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சமையல் என்னன்னு பார்க்கலாம்.